2003 கண்ணகியில் ஆரம்பித்து 2026 இப்போது எத்தனை ஆணவ கொலைங்க. ஏன் எந்த அரசுக்கும் இந்தமாரி நியூஸ் மட்டும் காதிலே விழ மாட்டேங்குது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பார்த்திபன்றவரும் 3 வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பையன் மாற்று சமூகத்தை சேர்ந்தவன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அப்பாவுக்கு இப்போ தான் தெரிய வருது. அதனால் அந்த பையனை போய்ட்டு அடிக்கிறாங்க, ஜாதி பேரை சொல்லி அசிங்கமாக திட்டுறாங்க. இது மாதிரிலாம் நடந்திருக்கு. அதனால் அந்த பையன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். உடனே அந்த பொண்ணோட அப்பாவை கூப்பிட்டு திங்கக்கிழமை நைட்டு அந்த போலீஸ்காரங்க வார்ன் பண்ணி அனுப்புகிறாங்க. செவ்வாய்க்கிழமை காலையில் என்னோடய பொண்ணை காணோம்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அந்த போலீஸ்காரங்க அங்கே எங்கே தேடி பார்த்ததில் ஒரே இடத்துல அந்த பொண்ணும் பையனும் தூக்கு மாட்டி இறந்துட்டதா நியூஸ் வருது. இப்படி நடந்துருச்சு, எங்களுக்கு நீதி வேணும்னு சொல்லிட்டு ரோட்டில் போராட்டம் பண்ணுறாங்க அந்த ஊர் மக்கள்லாம். அவங்கள கூட்டிட்டு போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க, மண்டபத்தில் வைக்கிறாங்க. அந்த மண்டபத்தில் கரண்ட்டை கட் பண்ணுறாங்களா போலீஸ்காரங்க. இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணுறாங்களே, அவங்களுக்கு எதுவும் நடக்கலை. இந்த தப்பு பண்ணவங்களுக்கு எதிராக நீதி கேட்குறாங்களே, அவங்கள கூட்டிட்டு போய் இதெல்லாம் பண்ணுறாங்களாம். நீதி கேட்டு நிற்கிற மக்கள் ரோட்டில் இருக்காங்க, தண்டிக்கப்பட வேண்டியவங்க வீட்டில் போலீஸ் பாதுகாப்போடு இருக்காங்க. ஒருத்தனையாக கொண்டுட்டு இருந்தானுங்க, இப்போ ஒரே டைமில் 2 பேரை கொள்றானுங்க. இப்படி ஒரு கொலையையும் பண்ணிவிட்டு அதை தற்கொலையாக கட்டம் கட்டுறாங்களாம். ஏண்டா வாழணும்னு நினைக்கிற 2 பேர் தப்பிச்சு ஓடணும் தானே நினைப்பாங்க, தூக்கு போட்டு தொங்கணும்னு நினைப்பாங்க. அதுலேயும் மீடியாவில் என்ன திரும்ப போடுறாங்க, 2 காதலர்கள் சேர்ந்து எடுத்துக்கொண்டே விபரீத முடிவான். இன்னும் சொல்கிறாங்களே ஜாதிலாம் இந்த காலத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு. டேய், வீட்டுக்கு வீடு ஜாதி இருக்குடா. இப்போது டிவிகே கவர்மெண்ட்டு அவனுக்கு மேலே சிவியர் ஆக்ஷன் எடுக்கணும். குற்றவாளிக்கு பயம் இல்லாத இடத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் பயம் அதிகமாக இருக்கும். ஜாதி பேரில் ஒவ்வொரு உயிர் போகிறப்போ தோற்று போகிறது அந்த குடும்பம் இல்லை, இந்த அரசு மேலே நம்ம வச்ச நம்பிக்கை. நீதியோட வேகம் தப்பு பண்ணவங்களை விட ஸ்லோவாக இருந்தால் அநீதி வேகமாக தான் பரவும். நீங்கள் எந்த திசையில் சென்றாலும் உங்கள் பாதையை மறிக்கும் மரக்கன் சாதியே அப்படின்னு அம்பேத்கர் அப்போவே சொன்னார். அது இப்போ வரைக்கும் ஒரு கொடூரமாக மாறும் தெரியாமல் போயிடுச்சு. காட்டுக்குள்ள கருவ முன்னாராசா நம்ம கால் நடக்க பாதைய